ஒரு நன்மை நிறைவாய் சோஸ்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் பாராட்டின நல்ல நாள். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ற கர்த்தர். இந்த நாளும் ஒரே காரியத்தை வாய்க்கப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து மகள பண்ணுவார். இதனால நாங்கள் இந்த மாலை வேளை நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, இரக்கமும் இருக்கவும் அப்பா, நீடிய பொறுமையும் உடைய தகப்பனே, எங்கள் மீது உழவு இரக்கம் வைத்திருக்கிறீரே, தயவு பாராட்டி இருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி 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 தகப்பனே. உங்களோட வல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடு சொல்லிக்கிறேன் அப்பா. இந்த காலை முதல் சங்கமான ஊழியத்தை நீங்க ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தின் ஊடாக நீங்க ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையில உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கிற இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடக்கம் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை, உடைய வழிநடத்தில் நாங்கள் உணரும்படியாக கண்டுகொள்ளத்தக்கதா அப்பா. வார்த்தைகள் உங்களோட பேசட்டும், துதி பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க கிருபை செய்யட்டும், புதிய வாசல்கள் உண்டு பண்ணட்டும் ஐயா. ஒருமனை திரும்பாத உடைய வார்த்தைகள் அப்படியாக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா நீங்க கிரியை செய்ய போறதுக்காய், நீங்க சங்கமிக்க போறதுக்காய், நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா நினைச்சிய வெளிச்சத்தை காண நீங்க கிருபையா இந்த நேரத்தை தந்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தும். எல்லா இணைப்புகளையும் திருக்கரத்துல தருகிறோம் கதா. அட்டைகளை உடைத்து போடுறோம். காரியத்தை வாய்க்க பண்ண கத்த கைகூடி வர பண்ண போற கிருபைக்காய் சோசரம் செலுத்தி ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காய் சோஸ்ரம். எல்லா நிகழ்ச்சிகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். துதி பாடல் செபங்கள், கதாவை வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகள், முடிவு செபங்கள் எல்லாவற்றையும் அப்பா இந்த நேரடி ஒளிபரப்பு யாவையும் நீ ஆசீர்வதித்து தருவீராக. உடைய திருக்கரம் தாங்கி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தங்க வானொலி ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியருடைய ஸ்தாபனம் அல்ல நன்றி செலுத்துறோம். அவரோடு கூட இருங்க ஆண்டவரை. மட்டும் நடத்தின வினேசர், இனிமேல் நடத்த இம்மானுவேல் கூடவே இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பேர பிள்ளைகளை மகன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் ஆசீர்வதிங்க. அவருடைய சட்டைகளை மறையுங்க. அதங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீர் மாறாதவராய் இருந்து வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த மறைமுகனை இருந்து ஊழியங்களை செய்யற இந்த ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீராக. எல்லா மனுஷனுடைய கண்களின் தாய் உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். அதை நித்திய வெளிச்சத்தின் ஊழியருடைய ஸ்தாபனமான மூத்த ஊழியருக்கா நன்றி செலுத்துறோம். மனிதனையாக்கா அவரை ஆசீர்வதிங்க, நல்ல சுகபலம் கொடுங்க. ஊழியத்தில் எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய உறவுகள் இருக்கிற இடங்கள் ரத்தத்தால் மூடி பாதுகாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்கு ஜெபிக்கிறோம். மறு ஒளிபரப்பு கேட்க அன்பு நேர்களை முடித்திருக்கிறது தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் பேராய் குடும்பங்களும் ஆசீர்வதிங்க கத்தாவே. உடைய வருகை மட்டும் மாட்டார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு சொல்லி அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்தி ஐயா நாங்கள் உமக்குள்ள சங்கமித்து ராஜ்யத்தை நீதியும் தேடி மிச்சம் எல்லாவற்றையும் கூட திரும்ப தகப்பனுடைய சுவாசத்துல எடுத்துக்கொள்ள பாராட்டுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அடிமையும் ஒப்பு கொடுக்கிறேன் கதாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தொகுத்து வழங்கத்தக்க பலனை சொத்துவத்தையும் தாங்க, வல்லமே தாங்க, விடுதலை தாங்க, குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துவீராக. நாலு விடுமுறையை கழிக்க சிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருப்பீராக. வழிகள் எல்லாம் பாதுகாப்பீராக. இருக்கிற இடத்துல ரத்தத்தால மூடுவீராக. உன்னொரு உணவை குடிக்கிற தண்ணி இருக்கிற இடத்த சுவாசிக்கிற காற்று அக்கினி வேலி போட்டு பாதுகாத்தரும். இந்த நாசம் மோசப்பட்டு அண்ணுகாதபடி காத்துக்கொள்ளும். உடைய கூடார மறைவில ஒழித்து மறைத்து வைப்பீராக. வெள்ளக்கரம் அப்படியாக தாங்கி நடத்தப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. மீதியான வேலைகளை உம்மட கருத்துல போய்க்கிறோம். நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த மாலை பொழுதை இனிமையான பொழுதாக கழிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளும் உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இதனால நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும்
துதிப்பாட ஜெபங்களுக்கூட சென்று 7:30 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரா அந்த ஜெப நேரத்துக்குள்ளாய் செல்வோம். 8 மணிலேருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட செல்ல போறோம். 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்துல பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தியை பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். நாங்கள் முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாக எடுத்து நாங்கள் மீண்டும் மறு ஒளிர்ப்போடு இணைந்து நாளை ஒளிர்ப்பை கத்தரை சித்தத்தில் ஒப்புக் கொடுப்போம். கத்த தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். இந்த நாளும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் எப்படியாக கொடுத்தார். அவர் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். சங்கீதம் 18:35 இப்படி சொல்கிறது. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அந்த இரட்சிப்பின் கேடகம் நமக்கு என்ன செய்தாம்? இந்த கேடகமா இருக்கு, பாதுகாப்பு. நிச்சயமா கேடகம் இல்லாம ஒரு யுத்த வீரன் போக முடியாது யுத்தத்துக்கு. அப்ப எங்களுக்கு கேடகமா இருக்கிறது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ள உன் செல்வமா மறைந்து எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க அந்த கேடகம் நம்மை பாதுகாக்கும். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கும். ஆமென். வெளியேற பெற்ற ரட்சிப்பை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்றோம். அவ்வளவு பெரிய சலாக்கியம். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் துதி ஜெபங்களுக்கூட கடந்து செல்வோம். பாடலை பாடி இதோடு நாமத்தை உயர்த்துவோம். இணையுங்கள், அலையுங்கள். சங்கமவானோடு சங்கமிக்க நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. யஹ்வே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் ஒளி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கம்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் ஒளி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கம்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யஹ்வே அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
இருக்கிறவர் இந்த நாளும் இந்த சூழ்நிலை மாறினாலும் காலை மாறினாலும் அவர் மாறாதவராய் இருந்து உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். இந்த நினைத்திருக்கிறவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமென். நாங்கள் அடுத்த வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் எபேசியர்கள் புஸ்தகம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் நாங்கள் 6 வசனங்களை வாசித்து தியானத்துக்கான ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வசனங்களை வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருந்து விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். மீதியான பகுதிகளை நிச்சயமா வாசிப்பேன் சொன்னால் நாங்கள் எதை செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நிருபம் எபேசியர்கள் 6ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் வாசித்த பகுதியில தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் இப்படி சொல்றது, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அட, இவ பாக்குறா, அவ பாக்குறா, இவ கேட்கிறா, இந்த லைன்ல நின்று இந்த சகோதரி இந்த லைன்ல நின்று கேட்கிறான்னு சொல்லி நாங்க மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷருக்காக நாங்க ஊழியம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவுக்காக ஊழியக்காராய் அவருக்காக நாங்க உண்மை உத்தவமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உண்மையாய் நாங்க ஊழியம் செய்யணும். அதாவது மனப்பூர்வம் என்று சொன்னா முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவரோடு நாங்கள் ஒருமனப்படும் போது அங்கே தேவனானவர் அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படும். அவருடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை எங்களுக்கு கேட்க பண்ணுவார். அப்படியாக அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களா, அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்தவர்களா, அவரை பிரியப்படுத்துவார், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் விளங்க என்னை உங்களை வளைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த சங்கம் நித்திய வெளிச்சத்தின் நேரம் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. அப்படியாக நாங்க மனப்பூர்வமா செய்வோம். மனுஷர் பாக்கியம், மனுஷர் நின்று கேட்கிறோம், மனுஷர் இதுல தாங்கினோம், மனுஷருக்கு அல்ல நாங்க ஊழியம் செய்து தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறோம். யாருக்கு? சர்வ வல்லவருக்கு ஊழியம் செய்யறோம். வானத்தை முன் உண்டாக்கினவருக்கு ஊழியம் செய்கிறோம். அது மாத்திரமில்ல, அதை எப்படி செய்யட்டாம்? மனப்பூர்வமாய் செய்யட்டாம். அவருடைய சித்தத்தின்படி செய்வோம். அந்த சித்தம் செய்ய, சத்தம் கேட்க, எங்கள் ஊழியத்தை அவர் நாம் மகிமைப்படுத்த, அவரை நாமத்தை உயர்த்தி நிற்க இந்த நாளிலும் செய்வோமா அவருடைய ஊழியத்தை? ஆமே. கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட துதி பாடலோடு சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சௌரி அழைப்புக்கு கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள். ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோடு ஒருமனப்படுகிறேன். ஆமென், 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 ஆமென். இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே நன்றி. அப்பா, இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே நீங்க ஒளியாக வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களோட வாக்கு தத்தம் செய்த உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு உங்களோட வாக்கு தத்தத்தை கொடுத்த தகப்பனே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள தாகத்தை அனுப்பி அப்பா நாங்கள் உங்கள் மேல் தாகமா இருப்பதற்கு உங்களோட ஜீவ தண்ணீரை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு உங்களோட அபிஷேகம் பாதாது ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, உங்களோட சமூகத்தை நாங்க
ஜெபிப்பதற்கு முதலாவே உணரக்கூடியதா இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆமென் அப்பா. நீங்க தாயை தேற்றுவது போல, தந்தையை தேற்றுவது போல, நீங்க எங்களை தேற்றி வருகிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே, உங்களுடைய அலங்காரத்தோட, பரிசுத்தமான அலங்காரத்தோட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வந்து நின்று, உங்களை ஆவியோடு உண்மையுடன் தொடர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தினால, புதிதான ஆசீர்வாதத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அது புதிதான வல்லமை நிறைந்த வார்த்தையா இருப்பதற்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த உங்களோட வார்த்தையின் மூலம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வனாந்திர யாத்திராண்டிலே நாங்கள் நடக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அந்த அந்த நாட்கள்ல நடந்தது போல ஆண்டவரே, நீங்க அப்பா எங்களையும் அனைத்து உங்களோட சித்தத்தின்படி வணைந்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட சித்தத்தின்படி சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வனாந்தர யாத்திரையில் நாங்கள் களைத்து போய் நாங்கள் டயர்டாகி எங்களுக்கு முடியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்குள்ள வந்து பலனும் இல்லை, பராக்கிரமும் இல்லை, உங்களோட பலத்தினால, உங்களோட சத்துவத்தினால கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இன்று மாலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நான் உன்னை உன் ஜெபத்தை கேட்டு அவரை நாங்க மகிமைப்படுத்துவதற்கு, நாங்க அவருக்கு சாட்சியா இருப்பதற்கு, எங்களை அழைத்த அந்த மகா பிரதான அன்புக்கு நாங்க அப்பா பாத்திரராக நடப்பதற்கு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மகிமை உங்களுக்கே உரியது என்று கூறி தாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே. கர்த்தர் செங்கடலை பிளந்து ஜனங்களின் தாகத்தை, அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அதே தேவன் எங்களுக்குள்ள இப்பொழுது எங்கள் மத்தியில் எங்கள் தாகங்களையும் தீர்த்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனபடியா தான் இந்த பாட்டு எனக்கு உள்ளத்தில் நான் பாடியிருக்கேன். இருந்தாலும் திடீரென்று இது வந்தது. இந்த வனாந்தர யாத்திரை எத்தனையோ பேர் தவித்து இந்த கடைசி காலத்துல அந்தரப்பட்டு கொண்டு எங்க போவதுன்னு தெரியாம இருக்க மக்களுக்காக நான் இந்த பாட்டை பாட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. வண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புது பலன், தந்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புது பலன், தந்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் எம்மை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே.
என் வாழ்வு செழித்திடுமே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாக்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. வண்ணாந்தீரையா தீரையில் கலைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். இந்த நாங்க வனாந்திரத்துல போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை மகிழ பண்றது. அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன். அவர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருக்கு நாங்க இன்னும் அதிகமாக பயந்து தாழ்மையாக நடப்பதற்கு அவர் விரும்புகிறார். அதுபடியா கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்திரராக நடப்பதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரையும் கர்த்தருடைய கருத்துல மறுபடியுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சரியா கலைத்து போனீர்கள் வனாந்திரத்தில். ஆமென், ஆமென். உச்சரிக்கா வனாந்திரத்துல பாடிட்டேன். வழிகளை உண்டாக்குவார். ஆமென். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லா ஆமென். சூழ்நிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். அருமையான பாடல். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி துதித்து ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியர்களை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஆமென். மகிமைப்படுத்துவோம். நன்றி, நன்றி. நன்றி. அவரோட வார்த்தையை கூறும் பொழுதே எனக்கு கண்ணீர் வருது. I'm so ஆமென். sensitive for the Holy Spirit. நத்த அழுகிறோன்னு இல்ல, அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அது ஆமென். தொடும் பொழுது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருவது உண்டு. ஆமென். ஆமென். மன்னிக்கவும். ஆமென். நன்றி. ஆமென். God bless you all. ஆமென். நாங்கள் அடுத்த மூத்த ஊழியர்களோடு இணைந்திருக்கிறார்கள். துதிக்கும்படியாக அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபாலங்கோ. பிரைஸ் லார்ட் ஐயா. அடுத்து வாருங்கள், துதி பாடலை நாங்களோடு ஒருமைப்படுகிறேன். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிகழ்ச்சியிலே துதித்து உம்மை ஆராதிக்க ஒரு நேரத்தை எனக்கு தந்தவரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாட்டுக்களை பாடும்பொழுது இந்த பாடல்கள் சத்தம் சுகந்த வாசனையாக அந்த பரலோஜம் கட்ட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் வந்திருக்கிறாள் சுவாமி, தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறாள், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாள் சுவாமி, துதி சொல்ல வந்திருக்கிறார்கள், சோஸ்திரம் சொல்ல வந்திருக்கிறாள் சுவாமி, உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாள் சுவாமி. வந்தவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. துதியில் வாசம் பண்ணும் இஸ்ரவேலின் தேவன் நீர் ஆண்டவரே. 7 நட்சத்திரங்களையும் தனது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரவேலின் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் எழும்பினவரும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையுடைய தெய்வகுமாரனே, ஆமன் என்ற நாமத்துக்குரியவரே, 7 நட்சத்திரங்களையும் ஆவிலே மேந்தி கொண்டிருக்கிறவரே, தாவீதின் திறவுகளை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறங்கள் தெய்வமே, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும். இதோ வருகிறேன் என்று சொன்ன மாறதா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை துதித்து பாடிடுவேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலுயா அல்லேலுயா. கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்பும் கிருபையும் தந்தாரே. கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்பும் கிருபையும் தந்தாரே. அஞ்சிடாமல் கலங்கிடாமல் பயமின்றி திகழென்று இரவு பகலால் துதித்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்கிடாமல் பயமின்றி திகழென்று இரவு பகலாக துதித்திடுவேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரென அவரை நினைத்து துதித்திடுவேன். என் உதடுகள் உம்மை துதித்திடுமே. என் வாயானந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுமே. என் உதடுகள் உம்மை துதித்திடுமே. என் வாயானந்த களிப்புள் உதடுகளால் உம்மை போற்றிடுவேன். அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே. அல்லேலுயா 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 அல்லேலுயா. பரிசுத்த நாமத்தை உடையவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நோக்கி துதித்திடுவேன். நாம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆராதித்து துதித்து பாடும்பொழுது சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை கரம் பிடித்து வளர்த்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த கிருபைக்கா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஐயா உம்மை காலை மாலையும் துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி, நீர் எங்களோடு கூட இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. உமது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து சோத்தருக்கு சத்தத்தை கேட்டு நீரோடோடு வந்து சங்கம வானொலியை வந்து வாசம் செய்கிறவர் நீர் சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. துதித்து துதித்து ஆராதிப்பே, நடனமாடி சோஸ்தரிப்பேரும். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோஸ்தரிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோத்தரிப்பேன். என்னுள்ளமாவில் பொங்கிட இயேசுவை நோக்கி துதித்திடுவேன். என்னுள்ளமாவில் பொங்கிட இயேசுவை நோக்கி துதித்திடுவேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி சோஸ்தரிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. கிருபைய எங்களை காத்தவரே, தினமும் பாடி கொண்டாடுவேன். கிருபைய எங்களை காத்தவரை தினமும் பாடி கொண்டாடுவேன். இத்தனை மாதம் காத்தவரை
ஒரு சேதும் அணுகாமல் பார்த்தாரே. துதித்து துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் பொழுது நீதானே சொன்னீர், எங்கள் பிள்ளைகள் துதி சொல்லி வருவார்கள் என்று. நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் பொழுது நீமது பிரசன்னத்தை ஊற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுகிற தேவன் நீ ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் சுதி சத்தம் போல் கேட்கிறதே. என்னையும் துதிக்க செய்கின்றதே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் துதி சத்தம் போல் கேட்கிறதே. என்னையும் துதிக்க செய்கின்றதே. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே கத்தாதி கத்தாவே. உமது கிரிகைகள் அதிசயமானதே, அதிசயமானதே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் தேவாதி தேவனே. ஆலோசனைகள் அருமையானது. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் துதி சத்தம் போல் கேட்கிறதே. என்னையும் துதிக்க செய்கின்றதே. புறாக்களின் ஊழியம் எல்லாம் எங்களை துதிக்க செய்கின்றதே. காகத்தின் ஊழியம் எல்லாம் துதித்தால் பசியை போக்குன்றதே. புறாக்களின் ஊழியம் எல்லாம் எங்களை துதிக்க செய்கின்றதே. காகத்தின் ஊழியம் எல்லாம் துதியால் பசியை போக்குன்றதே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் துதி சத்தம் போல் கேட்கிறதே. என்னையும் துதிக்க வைக்கின்றதே. கழுதையின் ஊழியமெல்லாம் துதியை சுமக்கின்றதே. இளம் கன்றுகள் எல்லாம் தேவனை துதித்து சுமக்கின்றனே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் சுதித்தம் போல் கேட்கிறதே. என்னையும் துதிக்க செய்கின்றது. ஆமாண்டவரே, அதிகாலை வேளையிலே குருவிகள் சத்தம், அவருடைய அதிகாலை சத்தம் எனக்கு துதி போல் கேட்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகள் துதியை சொல்லி வருவார்கள் சொன்ன தேவனே, இன்றைய நாளே சுவாமி, பிள்ளைகள் துதித்திருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள், சோசரிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாடலை பாடியிருக்கிறார்கள் சுவாமி. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதியும், சோர்ந்து போகாமல் சுவாமி. கர்த்தாவே, சோர்வை கொண்டவனே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால் கட்டின் அப்புறம் படுத்துறது சுவாமி. சோர்வை கொண்டாவன் இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ராஜா, இவருக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கட்டளை நீர் கரம் பிடித்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்தருளவனுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி நன்றி ஆண்டவர். நன்றி ஐயா. அருமையான துதி பாடல் கூட ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களையும் ஊழியங்களையும் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானால் நாங்கள் நினைப்பை சந்திக்கும் வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்தரை நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா. நன்றி சிஸ்டர். நீங்கள் எனக்கு ஒரு துதிக்க ஒரு நேரத்தை தந்து அதுக்காக அந்த நன்றி சொல்றேன். ஆமேன்
ஆமென். நான் பெறவில்லை, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையின் நேரங்கள். ஆமென். அது சங்கமமான நித்திய வெளிச்சத்தின் நேரங்கள். ஆமென். உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்தும் நேரங்கள். அது சங்கமத்துக்குள் சங்கமிக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் கணங்கள். ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக. சரியாற்றோட நேரம் 7:30 நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குள்ள கடந்து சென்றோம். அடுத்த பகுதிக்குள்ள கடந்து செல்ல போறோம். ஏன்னா கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாங்கள் இந்த நேரம் முதல் நாங்கள் 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தரின் நாமத்தினாலும் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பகுதியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிறப்பின் வாசல் நிற்க உங்களை நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில நாளில் நாங்கள் கண்களை ஏறெடுக்க முதலாவது எங்களோடு செபிக்க சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. Praise the sister. Praise the Lord, Sister Subha. God bless you. ஆமென். Praise the Amen. Lord. God bless you too. கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த சங்கமமான ஊழியத்துக்கு ஆட்சேபிங்க, கேட்கிற நீர்களுக்கு ஆட்சேபிங்க. இன்னும் இந்த தேசத்தில எந்தெந்த தேசங்களுக்கு 4 திசையிலும் உள்ள தேசங்கள், இந்த தேசங்கள் எல்லாம் அன்று பிலிப்புவால சமாரிய பட்டணம் கலிங்குந்தது போல, பெரியா பட்டணங்கள் நற்குலசாலியா விளங்கினது போல, இந்த நாட்கள்ல இந்த வானொலியை கேட்கிற இதனுடைய நாமத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை காண, விடுதலை காண, இன்னும் இந்த எல்லா இடங்களை கர்த்தர் செல்ல வைக்கணும். அழியா எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டு கொள்ள ஒரு பெரிய அறுவடையை காண வருகிற ஞாயிறு பெந்தைக்கோஸ்தே நாளா இருக்கிறது. அந்த ஞாயிறு ஆராதனையோ விசேஷித்த ஆராதனையாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சிவங்க எல்லா ஊழியங்களுக்காகவும் ஒருமனப்படுகிறோம். ஆமேன், ஆமேன். இதை நான் ஜெபத்துக்குள் போகும் முதல் 2 காரியங்கள் கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். அதை அவருடைய சபையுடன் முதலாவதாக நாங்கள் அதை பகிர்ந்து கொள்றதுக்காக நான் விரும்புகிறேன். 2 காரியங்கள் விடிய காலையில 2 மணி 3 மணிக்குள்ள எழுப்பி எனக்கு அதை இந்த நானும் அதில் இருந்து கற்பிக்க கூடியதாக இருந்தது. நானும் கற்றுக்கொண்டேன். என்னவென்றால் one was the competition and the other one was comparison. இந்த 2 விஷயங்களும் எங்களோட ஆத்துமாவுக்குள்ளேயும் எங்களோட இட்ஸ் சின்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்டா அது ஒரு காரியம் என்னவென்றால் சின்ஸ் அந்த காம்படிஷன் என்று சொல்ற நேரம் போட்டி, மற்றது கம்பேரிசன் என்று சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நாங்கள் கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறதோ, இது சபைக்குள்ள தான். நான் வெளியில இருக்கிறது அது எப்போதும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். கர்த்தருக்குள்ள வர மட்டும் அதை நான் சொல்லவில்லை. நான் சபைக்குள்ள அது நாங்கள் கொண்டு வந்தோம் என்றால் அது எங்கட அழைப்புதலையும் நாங்கள் செய்கிற விஷயங்கள் கர்த்தருக்கு ஊழியங்களையும் கிரியைகளையும் தாபிக்கும். அது நாங்கள் முன் நோக்கி செல்றதுக்கு அதை எங்களை தாபிக்காமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு அதை காட்டினார். நாங்கள் எடுத்து நாங்கள் அவருக்குள்ள நாங்கள் இதை இன்னும் கன்ஃபெஷன் கூட பண்ணி அவருக்கு நாங்கள் முன்பாக எங்களோட டீம் ஒர்க், எங்களோட அழைப்புதுகள் பர்சனலியா எங்களோட வாழ்க்கையில நாங்களே எங்களுக்கு உள்ள அழைப்புதின்படி அவருக்குள்ள நாங்கள் மகிமையா இருக்கிறதுக்கு இது ஒரு தடையா இருக்கக்கூடியது. அந்தபடியா தான் கர்த்தர் காட்டியிருக்கிறார். ரெண்டபடியா நாங்கள் ஒரு நாளும் போட்டிக்குள்ள போகக்கூடாது, கம்பேர் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனாக கர்த்தரை நாங்கள் அவரையே உயர்த்தி அவருடைய நாமத்தின்படி அவருடைய அழைப்பதின்படி அவருடைய மகிமைக்காகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாகவே நாங்கள் அவரை நாடி அவருக்கு ஊழியத்தை செய்ய வேணும். அதான் கடவுளுக்கு காட்டிருந்தது. நான் சபையோட நான் இது எங்களோட விமென்ஸ் மினிஸ்ட்ரிஸ் எங்கே போனாலும் அதை நான் கடவுள் காட்டினபடியா கர்த்தருக்கு எனக்கு அதை எனக்கும் நான் அதில் கட்டி கொண்டிருக்கிறபடியால் நான் அதை சொல்ல விரும்பி இருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் இப்பொழுது ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். Praise you, praise you, praise you, Lord. Praise you, Lord, for the way you spoke, oh Lord, and you showed, Lord. These are hindrances that coming into your body, Lord. How, Lord, even despite of all our own calling, our own way of how you had called us, Lord. Lord, all the gifts and the talents and the ways in which you had bestowed upon, even with your wisdom and knowledge and understanding, even with all that you have showed us, Lord, into the word and how we share everything, Lord. We do not, Lord,
compare with each other or go into any kind of competition. If they are doing it, I could do it better. I do want to do more. I want to do even better. That kind of thing, Lord. Oh God, we do not want to go into that self-centeredness or nature, Lord, in us, Lord. So remove them, Lord. I pray. I confess that personally, Lord Jesus. If there's anything, Lord, that is hindering our work, our teamwork, as it were, Lord, even Lord, each and every one of us, Lord, as we come before you, we humble ourselves, Lord, that we will only, Lord Jesus, work through your Spirit, nothing to come between you and us, Lord, through our self-righteousness, self-centeredness, in any ways, Lord, that it would hinder us through any kind of competition, any kind of comparison with each other, Lord. So, Lord, you have even called this foolishness, Lord, to be like that. Therefore, Lord, we come to you, we humble ourselves to you, with you, Lord, that you alone will be exalted, Lord, and magnified and glorified in our lives, Lord. Even as we humble ourselves, you will be exalted, Lord, even through us, Lord. That's the way you have chosen it to be, Lord. Therefore, Lord, humility is the key, Lord. The more you show us, the more you want to use us, the more you come through us, Lord. We want to come to that place of humility, Lord. Nothing but you and your Holy Spirit alone will come through us, Lord. That we, Lord, are covered under your precious blood, Lord, and we hide, Lord Jesus, behind the rock of our salvation. We hide behind you, Lord, and we do this, Lord, only through you to be magnified, glorified, and uplifted, Lord, through our lives. So we thank you for this wonderful way in which you have chosen us, Lord, and want to use us, Lord. So we thank you in the very way you have chosen it to be, Lord. And we humble once again, Lord, and give ourselves to you, surrender our lives to you, and every bit of self-centeredness, every bit of self-exaltation, everything that is of self, Lord. Like you said to us, Lord, deny ourselves daily, take up the cross and follow you, Lord Jesus, every single day. That's what exalts you and glorifies you and help us to go forward in our spiritual lives personally, and every other means of working together as a team. Everywhere we go, Lord, we do that, Lord, with our ministries, Lord. So we thank you for showing me. Thank you for even working that in and through me as well, Father, in Jesus' name. Now, my Lord, as I go in, Lord, to the nations of the world, Lord, with this very insight you had given to us, Lord, we humbly beseech you, Lord. Just like the Lord has asked us in even in Hebrews chapter 12, verse 1, we make our bodies a living sacrifice before you, Lord, and there you might be exalted, glorified, and lifted up just the way you want it to be, Lord. So we thank you for that, Lord, and we bring the nations right now, and stand in the gap, Lord, even as the request has gone forth, Lord, from north to south, east to west, Lord. Lord, as you have called them out, Lord, this is none of it, Lord, but your work, the work of the last days, because you have said, Lord, will I find faith on earth when I come back? That is the question we should, Lord, ask these days, Lord. Will the Lord find faith on earth, even as he is getting so close to be able to be coming through the clouds of glory for his church, as he's preparing his bride? And the body of Christ is the one that turns out to be the bride of Christ, as he's changing us, Lord, from glory to glory, and becoming like Jesus, becoming like him in us, Lord. That is what's going to recognize Jesus, who we are in Christ, Christ in us, the hope of glory. So we thank you for that, Lord. Even as, Lord, we, Lord, stand in the gap and pray for the universal church. Pray for the universal body. Pray for, because the household of faith is what you first, Lord, care for. That is the one that turns out to be the body of Christ and the bride of Christ. And therefore, Lord, we owe it to each other, Lord, as we stand in the gap and first pray for the wonderful way in which you have called, Lord Jesus, the church, the body of the living Jesus Christ, that we become his feet, we become his hands, we become all that he wants us to be, moving in and through us, that we have our being in and through him. So we, Lord, pray, Lord Jesus, many that are listening will have the same yearning, same way, Lord, coming to you, Lord, daily making them their themselves, Lord Jesus, coming before you, surrendering themselves, Lord, to please you first, Lord. Put you first in their lives, Lord. It's vertically first and then horizontally, Lord. So, Lord, even as you have chosen it to be that way, Lord, there's nothing that we can accomplish, Lord Jesus, in our families, in our community, even as to impact our own nations that we present, Lord, as a body that you have called us to be. That is the most impactful gift that you had given us, Lord. Most powerful entity you have made it to be in this
this world right now, Father, the biggest weapon that you have created for this world to stand in the gap. That is why you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it. Therefore, I stand in the gap with a team that is going on, Lord, from Sangamam Radio Gospel to Ritya Valicham and Bharti and Valicham, Father, as a teamwork that is going on, oh God, as one body, Lord. We stand as one man, Lord. We put every differences away, Lord, aside, Lord. No comparison, no competition, Lord. Nothing whatsoever, Lord, that will come before you and hinder our work by any means in the name of Jesus Christ. We bind it, Lord Jesus, whatsoever things we bind here on earth shall be bound in heaven. Loosen here against the ministries that we represent, Lord, shall be loosened in heaven in the name of Jesus Christ. That is why you have called us. That is why you have chosen us, Lord, and sealed us unto the day of redemption. And that is go on, Lord Jesus, without any hindrance, without that anything that could come between you and the body that you have called it out to be. And even as we stand in the gap, Lord, for the universal church, north to south, east to west, of the creator that created this world, oh God. So we thank you, Lord, for the body ministry that is going on, Lord, and as the teamwork that is going on, we stand in the gap with us burden, Lord, that you are working your work out, to work the salvation you have given us, that you have said to work it out with trembling and fear. Lord, we thank you for that, Lord. Lord, even as we work it out right to the he that endures to the end shall be saved. Lord, speak it into the hearts and lives of your people, oh God, even if they are listening to this very word that you had given, Lord Jesus. This is not a man, this is at the work of the Holy Spirit. You are doing this work, Lord. You are strengthening your body, Lord. You are giving the insight, Lord, the wisdom and knowledge and understanding. You are opening their insight, Lord, oh God, and taking the scales off their eyes, Lord. Taking them, Lord, from glory to glory means to becoming stronger in the inner man, to know who the Christ of glory who had come into their lives, making them, drawing them closer to him, making them more like him. Lord, all the things of the world will become dim, even as we get and being drawn closer to you, Lord Jesus. So I thank you, Lord. This is how the body is been turning into the ways the Lord is preparing to be the bride of Christ. 10 virgins were called, only 5 were ready, Lord. Father, I pray, Lord, many, Lord, will come and be ready, Lord Jesus. We do not know the hour or the time when you would come. That is how you want us to live this life, Lord, that you had given to us. So you do not come into our lives like a thief in the night, but be prepared like the 5 virgins who had oil in their lives burning all the time for you, Lord. Therefore, this is the last days. You are burning in my own heart and my spirit to share what you want us to be, Lord, to share what you have called us to be, Lord. Therefore, I decree and declare, impart this into every single person that is hearing, Lord, under my very voice, Lord, that you are speaking. You are, Lord, calling them out, Lord, separating them, Lord, from between the wheat and the chaff, Lord. Separation is going on in the body of Christ, that he wants them to be the way he is. Christ in us, the hope of glory, means he is changing us from glory to glory. He's coming to the place of the body being ready. Till then, he is not ready to come for the body. Lord, it is your grace and your mercy, Lord, that you are even, Lord Jesus, delaying your coming, Lord. Oh, Father, I thank you, Lord, because many will be, Lord Jesus, brought forth to that place of being readiness, Lord, ready for the Lord, ready to see him face to face, ready, yes, Lord, and many that are even seeing you, Lord, in their early ages, Lord, before they even departing from this earth, Lord, before they even fulfill their time of their call, Lord, is the way in which sometimes the enemy comes to defeat them, Lord, because the people who have had this experience of going and having outer body experiences have come back and said they have cut short of their time because they have allowed the enemy to take them before their time. And we have to come against that spirit that comes to do this upon the people's lives until they fulfill the purposes in which God has called them to, right to the very end, that he that endures to the end shall be saved. Just as much their mind, body, soul, and spirit will be preserved and kept until the day that God would fulfill what he had called every one of us with his plans and purposes in our own lives. Therefore, I decree and declare that over the very many people that are listening, Father, that you would fulfill that very task, the purpose in which you have called us, Lord, that they would be fulfilling it in their own lives as well. So I thank you, Lord. Thank you, Lord, because all the gifts and the talents, Lord, all that you have bestowed upon their lives, Lord Jesus, will not, Lord Jesus, tally up to anything, Lord,
more than what we should become like you. That is your first and foremost call upon our lives, how our relationship is with you, how we live our lives with you, how much of your glory is setting up us apart from the world to you, Lord Jesus. So we thank you for that, Lord. More and more, Lord Jesus. People are coming into the valleys of decision, Lord, even as the Lord, the word that goes from Sangamam Radio Gospel, morning till evening, Father, into Vartha and Velicham to Nitya and Velicham, from Monday to Friday, Lord. I thank you, Lord, for many that come and listen to the word, Lord, and are getting saved, Lord, and getting impacted, Lord. This is not of, Lord Jesus, something that we accomplish. It is through your Spirit, Lord. That is why you said, Lord, it is not by might nor by power, but by my Spirit, saith the Lord. And that is from Zechariah 4. You have said that to Lord Jesus, to accomplish your task, Lord. So you are accomplishing through your Spirit, my God. Even as the word goes forth, prepare the lips of the servants, Lord Jesus, as they come through and speak, oh God. Every one of them, Lord, be anointed, Lord Jesus. Used of you, Lord, just like you, when they open up your mouth, like you said to me, Lord, open your mouth and I will fill it. And even as they open their mouth, Lord, you will fill them, Lord, to speak through your wisdom, your power, your glory, your strength, and might will come through them, Lord, to speak out, Lord Jesus, the oracles of God flowing through their spirit into their mouths, Lord, and speak it out, Lord, in the name of Jesus, I pray. And Lord Jesus, even as Lord, it has been requested, Lord Jesus, to pray, Lord Jesus, the nations that we represent, Lord, in our own countries, Lord. The leadership of our countries are so important, Lord, especially where we are living here in Canada, the United States, and in Sri Lanka, India, on all the continents, Lord, of the leadership that you have given to them, Lord. Even if the people in the church, Lord, should, Lord, carry this burden upon their own hearts. You have asked us, Lord, to pray for the leadership of our nations. Even if they're good or bad, Lord, right or wrong, Lord, it is a responsibility of the church to stand and pray and stand in the gap and pray for each and every one of them. Therefore, we give them to you, Father, especially, Lord, with our own countries, Prime Minister and the United States, Lord, the President of the United States, Lord, that makes so much of a difference. And also Israel, the God of Israel, the land of Israel is the God that Lord, makes it all a difference for the world. Therefore, Lord, I pray, Lord, oh God, even as you have come through, Lord, so far, Lord, you would not fail, you would not let us down. You who, Lord Jesus, you said, Lord Jesus, you would not sleep or slumber, the God of Israel who takes care of Israel. So, Lord, we thank you for that, Lord. Right to the very end, Lord, you are going to stand still and we will see the salvation of God when we stand still and see, just like Moses said. And Lord, we thank you for that, Lord. And Lord, I pray also, Lord Jesus, for the wars that are pending, Lord, you would take control of it, Lord, even as they are, Lord Jesus, are controlled by you, Father. No matter how we see it, Lord, whichever opinions we take, Lord, does not matter. The God who created these nations are controlled by the Lord, the Creator God, who created them with his plan and his purpose. So we give them all to you in the name of Jesus, we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, you are a revelation prayer. Thank you, sister. God bless you and your family, your ministry. Thank you, sister. Amen. God bless you too, sister. ஆமென். தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையர் பருவத்துக்கு என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். தங்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியிலே நாங்கள் டோலி சிஸ்டரை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைசோ சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. பிரைசோ சிஸ்டர், தங்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ரட்சிப்புக்கு ஆச்சபிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிவி அடியோரும் என்று அவருடைய சித்தமா இருக்கிறது. இந்த நாளும் எல்லா ஆத்துமாக்களும் அவருடைய விசேஷமாக நத்தனியலுக்கு ஆச்சபிங்க, சம்முக்கு ஆச்சபிங்க என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. 53 மில்லியன் யூரோ கொடுக்கிறார்களாம் அவர்களை கொல்லுகிறவர்களுக்கு. இப்படியாக அறைகூறல்கள் இருக்கிறது, அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. இதனால மக்களுடைய பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு இவர்கள் மனம் திரும்பத்தக்கதா ரட்சிப்பை காணத்தக்கதாகும். எல்லாம் பழிக்கு பழி வாங்குறதல்ல, கண்ணுக்கு கண் பழிக்கு பழி வாங்குறது மோசையின் காலம். கிறிஸ்து நமக்காக புதிய ஏற்பாட்டு வந்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் சிலுவையில மன்னித்து விட்டார். அதனால எல்லாருடைய ரட்சிப்புக்காக செபியுங்க. கர்த்தர் இவர்களை வழி நடத்தும்படியாய் பாதுகாக்கும்படியா.
ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானே நீர் அப்பா. உங்களோட வார்த்தையில் வல்லமை உள்ளது, பலன் உள்ளது, சத்துவம் கொடுத்து நீர் வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் யாவரையும் ஆண்டவரே, ட்ரம்ப் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் கனடாவிலவே எங்கள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருலையும் ஆண்டவரே உங்களோட பொதுவாக ஆண்டவரே ஸ்டேட்ஸில் இருக்கிற ட்ரம்ப் உங்களோட கருத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவர்கள் ஆண்டவரே உங்களை அறிந்தும் அறியாமல் ஜீவித்தாலும் நீங்கள் அவர்களுக்குள்ளே அப்பா ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. நீங்கள் தேவனை அறிந்து இயேசுவை அறிந்து ஏனும் தானுமாக அவட வார்த்தையை சும்மா மனப்பாடமாக்கி கொண்டு இருந்து நாங்கள் டியூட்டிக்காக வேண்டி கத்தரை நேசிப்பதில்லை அப்பா. அவர்களும் அப்பா பாவியலாக இருந்தவர்கள் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் உங்களோட சித்தத்தின்படி பாவிகளை ரட்சிக்க வேண்ட தகப்பனே, உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அந்த நாட்டில் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அங்குள்ள மக்கள் ஆண்டவரே அவருக்கு எதிராக வராத வண்ணமாக அப்பா எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த விதமான அசுத்தமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்த தகப்ப, நீங்க வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நீங்க நேற்றும் இன்றும் மாறாமைக்கு யாவருக்களையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அந்த தேச தலைவர்களை ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. அந்த யுத்தத்தில் ஆண்டவரே யுத்தத்தின் நிமித்தம் அப்பா போராட்டத்துக்கு மேலான போராட்டங்களை அனுப்பி கொண்டிருக்க பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே அப்பா. எந்த விதமான சூழ்நிலையும் அவர் உங்களுடைய அன்பை நிற்று உங்களுடைய அன்பை விட்டு தூரம் போகாத வண்ணமாக அவர்களையும் ஆண்டவரே நீங்க அவர்கள் உங்களுடைய பர்சனல் சேவியராக அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான வெளிப்படுத்தையும் வல்லமையும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வெற்றி கொடுக்கிற தகப்பனே, எங்களுக்கு நீங்க ஜெயம் கொடுக்கிற தகப்பனே, இந்த மக்களுக்கு ஆண்டவரே இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த நாடுகள்ல எங்கெங்க யுத்தம் இருக்குதோ அங்க நீங்க சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. அப்படி அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. நீங்க நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் கிரிகைகளை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்தி கொண்டு வர்ற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. நீங்க அப்பா கண்மலை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே தண்ணி கொடுத்து ஆகாரம் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்த தகப்பனை இன்னமும் நீங்க இந்த அழிந்து போன ஆத்துமாக்களை நீங்க அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உமக்குப்பானவர் யார் ஆண்டவரே? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீங்க ஐயா அப்பா. உங்களோட கரம் மட்டுமே இவர்கள் மேல் இருக்க வேண்டும். எந்த ஆபத்தும் வராத வண்ணமாக இவர்களை காக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தும் அவங்க தாக்கினாலும் ஆண்டவரே நீங்க 1000க்கு 1000மாக நீங்க அவர்கள் நிழலாக அவங்க உங்க அண்டையில் நின்று அவர்கள் உங்களுக்கென்று அண்டை ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கட்டளை இடும்படியாக ஜபிக்கிறேன். கத்தரின் கை குறுகவில்லை, கத்தரின் வாக்கு மாறிடாரே அப்பா. நீங்க வாக்கு தத்தம் மாறிடா தகப்பனே. இன்றும் எங்களுக்குள்ள நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து வர்ற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாங்க ஜபிக்கும் பொழுது நாங்க ஜபிக்கிறதுக்கு முதலே நீங்க அறிந்திருக்கீங்க இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது என்று ஆண்டவரே. அந்தபடியா எங்களுக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நீங்க உலாவி கொண்டிருக்கிறவங்கள அபிசமான அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட சிறகுகளின் நிழலில் தங்கக்கூடியதாக அப்பா யாவரையும் அப்பா உங்களோட சிறகின் கீழ் மறைத்து காக்கும்படியாக ஜபிக்கிறேன். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. அந்தவரே செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களை நடத்தி சென்றீர். நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர், நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கண்மலையை நீர்
பிளந்து அப்பா இந்த உங்கள் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்கிற தகப்பன். அப்படியே இன்றும் அப்பா இந்த கனடா தேசத்துல, இந்தியா தேசம், எல்லா தேசத்திலும் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஸ்பெஷலி ஆண்டவரே யுஎஸ் தேசத்துல ஆண்டவரே, அமெரிக்கால ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அப்பா ட்ரம்ப்பை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றுவது அது உங்களோட சித்தமா இருக்கிறது. ஆனபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ப்ரொடெக்ஷனை கொடுத்து அவரை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா உலகத்துல இருக்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆனபடியா நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா. நீங்க அவரை உங்கள் கீழ் மறைத்து அவரை பாதுகாத்து கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி. உலகம் எங்கும் ஸ்பிரிட் இஸ் மூவிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலகம் எங்கு உங்களோட பரிசுத்தமான ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. அப்பா உங்களை அறிந்தவர்கள் அறிவார்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நீங்க நல்லவரும் பரிசுத்தமான நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை அறிந்தவர்கள் உங்களுக்குள்ள உண்மையுள்ளவர்களாக இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியிலும் ஆண்டவரே ஒரு பெரிதான மலையை போல உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா இந்த சங்கமம் வானொலி உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்க அழைக்கப்பட்ட இந்த ஊழியர்களை ஆண்டவரே நீங்க பேர் சொல்லி அவர்களை அழைத்தீங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, மகேந்திரன் அப்பா இவர்கள் யாவரும் செய்யற இந்த ஊழியத்துக்கு அப்பா நீங்க தலைவரா இருந்து இவங்களோட கையில கொடுத்த அந்த மகா பெரிதான இந்த ஊழியத்தை நாங்க அசட்டை பண்ணாத வண்ணமாக அப்பா அப்பா வரப்போற ஊழியர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. நாங்க தாழ்மை உள்ளவர்களாக ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து நிற்காமைக்கு உங்களுக்கு ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களாக தேவ பயத்தை கொடுத்து அதிகமாக புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் முன்னேறியா முன் மேக் அஸ் as a living testimony for them, Father. அப்பா அவங்களுக்கு நாங்க ஒரு சாட்சியாக இருப்பதற்கு எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்குத்தத்தம் செய்தது ஆண்டவரே. துதிகள் மூலமாக நீங்க எங்கள் உள்ளத்துல ஜீவிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. உலகம் எங்கும் நடக்கிற உபத்திரங்களையும் கஷ்டத்திலையும் ஆண்டவரே நீங்க தகப்பனா இருந்து யாவரையும் வழிநடத்துற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. எல்லா தேசத்துக்களும் ஆண்டவரே எல்லா தேசத்தாரும் மகிழ்ந்து கழிக்குறுவதற்கு நீங்க பெரிதான அற்புதமான காரியங்கள் அவங்க நடுவில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அது மட்டும் இல்ல ஆண்டவரே இந்த இந்த வாலிபர் பிரியாவுக்காண்டி வருகிறேன். அவளுக்காண்டி யாவரும் ஜெபிங்க. அவள் யங் கேர்ள். அவளை இப்போ 3rd of June பெரிய ஒரு சர்ஜரி செய்ய போறாங்க. அவங்களோட லங்ஸ் எடுக்க போறாங்க. தாய் தகப்பனாருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து கர்த்தர் பெரிதான அற்புதம் செய்தார் தகப்பன். அப்பா இந்த குழந்தை இந்த மகளை கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த நேரம் அவள் உங்களை மோசஸ் எப்படி முள்மடியில் அந்த என்னப்பா அந்த முன்முடியில் கண்டது போல ஆண்டவரே பேனர் அந்த புஷ்ல ஆண்டவரே பேர்னிங் புஷ்ல கத்தர் எப்படி மோசஸை கண்டாரோ அது போல இந்த மகள் இந்த பாதையில் போடும்போது அவளுக்கு சுகம் கொடுத்து இந்த சர்ஜரியில இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா அந்த பேரன் ஜெபிக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா உங்க பாதத்தடியில இந்த ஜெபிக்கிற பெற்றோர்கள் அப்பா அப்பா இந்த குழந்தைக்கு ஒரு விதமான ஆபத்தும் வராத வண்ணமாக அந்த மக்களை இரத்த கோட்டத்துக்குள்ள மறைச்சி வைத்து எல்லா விதமான தீங்குமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அப்பா அந்த சர்ஜரி நேரம் ஆண்டவரே அந்த டாக்டர் சர்ஜன்ஸ் மேலும் கூட கரம் கூட இருக்க வேண்டும். அந்த இடத்தை இரத்தத்துக்கு 4 இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அப்பா அந்த தியேட்டர் ஆபரேஷன் தியேட்டர் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அப்பா உங்களோட கரம் மட்டுமே இந்த மகள் கூட இருக்க வேண்டும். அப்பா அந்த பெற்றோர் தவிக்கிற தவிப்பை நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்கள் அவர்களுக்கு இது ஒரு சாட்சியாக இந்த பிள்ளை எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்வதற்கு கொடுக்கிற இந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க அன்பு நிறைந்த தகப்பன். அப்பா சோதனையில் போகும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கொடுக்கிற அப்பாவா இருக்கிறபடியா நன்றி. எல்லா கன மகிமை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் என் துதியினால் கர்த்தரை மட்டுமே துதித்து
அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கும் அழைப்புக்கும் நன்றி செலுத்தி சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாக நீங்க இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு புதிதான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே ஒரு என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். தப்பாக என் வார்த்தையில் சொல்லியிருந்தா மன்னிக்கவும். இது கர்த்தருடைய பிரசனத்துல நாங்க இருக்கும் பொழுது எங்களோட வார்த்தையில் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாங்க கூறாவிட்டால் அது அவருக்கு அது அவருடைய பார்வைக்கு அது சரியில்லை. ஆனால் அவருடைய வாக்குத்தத்துக்கு விரோதமாக நாங்க பேசுறவர்களாக இருப்போம். அப்படியே நான் தடுமாறி எது சொல்லியிருந்தா என்னை மன்னிக்கவும். கர்த்தரை நான் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமென், ஆமென். God ஆமென், bless ஆமென். you, கண்களை sister. ஏறெடுப்போம். தாசுவரும் பருவத்துக்கு நேர என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஏன்னா தேவிய பாதுகாப்புக்கு விசேஷமா ஜெபிப்போம். கர்த்தர் பாதுகாக்கும்படியாக என்னோட ஒரு முறை தோசுரம். ஆண்டவரே, நன்றி தாப்பன். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எனக்கோ தாசுவரும் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாலு தெய்வ பாதுகாப்பா ஜெபிக்கிறேன். நான்கு திசையிலும் உள்ளதையா, நான்கு திசையிலும் உள்ள ஆளுநர், அதிகாரிகள், பதவி குடிமக்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. நல்ல மேய்ப்பனாய் நம்முடைய ஒவ்வொரு தடியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமா வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகள் அப்பா விசேஷமா பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா நாச மோச பட்டியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. கொள்ளை போவதற்கும் கொள்ளை நோயிலிருந்தும் பாதுகாத்துலுங்க. வன்முறையிலிருந்தும் வறுமையின் தரித்திரத்திலிருந்து பாதுகாத்துலுங்க. கர்த்தாவே, ஏத்தி அழிவிலிருந்து காலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்துலுங்க. கர்த்தாவே, அப்பா, படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகளை விசேஷமா வேலையடைத்து பாதுகாத்துலுங்க ஆண்டவரே. வாகனம் ஓடுற பிள்ளைகளுக்கா விசேஷமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிதானத்தை, அவதானத்தை, பொறுமையை, விட்டு கொடுக்க தன்மையை, ஏக சிந்தையை நீங்க கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஏனோ தானோண்டு அலட்சி போக்கில் அவதான குறைவில கர்த்தாவே தகப்பனே, நிதானம் இழந்து செயல்படாத படி கர்த்தாவே தகப்பனே, வேகமா எல்லாம் விவேகமாய் நடந்து கொள்ளத்தக்க ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வல்ல கரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, விமானத்துல பயணம் செய்யற ஒவ்வொரு பிள்ளையோட பாதுகாப்பு ஜெபிக்கிறோம் ஐயா. தரக்குகள், விபத்துகள், இயந்திர கோளாறுகள், அப்பா, தவறான மின் அஞ்சல்கள், அச்சுறுத்தலை கொடுக்காதபடிக்கு அப்பா நீரே தகப்பனே பயணிகளை ஓட்டுநரை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடத்திருக்க தாங்கி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். விடுமுறையை கழிக்கிற பிள்ளைகளுக்கா விசேஷமா ஜெபிக்கிறோம். காலேஜ்ல யூனிவர்சிட்டியை முடித்த பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு பயணிக்கிற இடங்கள் எல்லாம் உம்முடைய சமூகம் முன் செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவன். இந்த வாலிய பிள்ளைகளை நீ தாங்கி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பொறுப்படுங்க, ஆளுக செய்யுங்க. பரீட்சையை மேற்கொள்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெற்றோரை, முதியோரை நீ பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த கால சூழ்நிலை மாற்றங்கள் மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவரே. உடைய வல்ல கரம் தாங்கி நடத்த வேண்டுமா அப்பா. உம்முடைய ரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் நீர் பாதுகாக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இதுவரை நேரமுங்க அப்பா கண்களை ஏறெடுத்து மூத்தாசு பருவத்துக்கு நேரான்ற பகுதியில அப்பா இணைந்து ஜெபித்த சிஸ்டர் ரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம். சுழலிக்காய் நன்றி செலுத்துறோம். அடிமையை கொடுத்த நல்ல தனத்துக்காய் சோசரம் கத்தாவி ஒவ்வொருத்தரை குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அங்கள் ஜெபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலப்புற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. மீதியான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை நேரமும் நாங்கள் கண்களை எடுத்தோம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நாங்கள் இணைந்திருந்தோம். சரியாற்ற நேரம் 8:02 நாங்கள் வார்த்தை வெளிச்சத்துக்கூட கதை செல்வோம். இதனால முதலாவது செய்தி எங்களோடு பகிர்ந்து கொள்ள வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க எங்களோடு சகோதரி அவர்கள் பிறந்தார்கள்.